எங்க பாத்தீங்களா எப்படி பேசி இந்த சூட்கேஸை வாங்கினேன்னு? அவரு கடைக்காரர் என்ன சொன்னாரு, இந்த சூட்கேஸ் 3000 ரூபா தேருமா. பாருங்க எப்படி பேசியே வாங்கிட்டேன்னு. இப்போ நகையில 3000 ரூபா கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்ல. அப்போ பாருங்க, நகைக்கு போட்ட காசுல நான் 1 கிராம வெளியே எடுத்த மாதிரி எடுத்துட்டேன். ஆமா ஆமா, நீ பெரிய வித்தக்காரி தான். வா, நேராவது பிள்ளை அங்க ஒத்தையில கிடப்பா. வாங்க போலாம். எப்போ போகும்போது எனக்கு பரோட்டா வாங்கி தருவீங்களா? இன்னொரு நாள் வாங்கி தரேன்னு சொன்னி. என்னது, உனக்கு பரோட்டா வேணுமா? பரோட்டா இன்னைக்கு வீட்டில் மட்டன் குழம்பு அவ்வளோ ஆக்கி வச்சிருக்கு, கறி கிரின்னு எல்லாம் நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு வயிறுல இன்னுமா உனக்கு இடம் இருக்கு? வீட்டில் என்ன மீதி கிடக்கு அந்த குழம்பெல்லாம்? இன்னைக்கு ராத்திரியும் அதுதான், நாளைக்கும் அந்த குழம்பு தான். அந்த குழம்பெல்லாம் காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் வேற குழம்பு வைப்பேன். பரோட்டா வேணுமாம்மா? பரோட்டா வா, வீட்டுக்கு போகலாம். நேராகுது. சரி, வர வர இந்த அம்மை எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, ஒரே கோவப்படியா. எம்மோ என்னங்க, இது நம்ம சந்தியா தானே? இவ என்ன இங்கே வரா? எப்போ என்ன செயினெல்லாம் எடுத்துட்டீங்களா எம்மோ? எப்போ எம்மோ சோனிக்கு எடுத்த செயினை காட்டான். இல்லை என்ன, நீ வீட்டில் தானே கிளாச்சுக்கிட்டு என்னமோ படிக்க போறேன் நான் வராண்டேன்னா, இப்போ எதுக்கு வந்தாங்க? நாளைக்கு திங்கக்கிழமை உனக்கு பரிச்சை இருக்குல்ல, படிக்கிறேன்னா இங்கே வந்து நிற்க. இப்போ கொம்மி லூசு கிறுக்கி, உங்ககிட்ட பரிச்சை எழுத போனோம், எனக்கு பெண்ணு வேணும்னு எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் கூட்டிட்டு போகிறேன், கடைக்கு கூட்டிட்டு போகிறேன், இந்த வாங்கிட்டு வரேன் அந்த வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்தியாவே. எனக்கு திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் நானும் பின்னாடியே சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி இருந்தேன். உனக்கு பரீட்சைக்கு முந்தின நாள் தான் இதெல்லாம் ஞாபகம் வருமோ? முன்கூட்டியே பப்ளி பரீட்சைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கணுன்ற என்ன வேண்டாமாக்கா உனக்கு? எவ மனசாட்சியோட பேசுவே? நான் உங்ககிட்ட எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பேனாலாம் வேணும் புதுசாக 2-3 வச்சுக்கிடணும், ஸ்கேலு பென்சில்னு எல்லாமே புதுசாக வாங்கிட்டாமோன்னு. இல்லை நீ எப்பலாம் என்கிட்ட சொன்னா? இவ சோனி, அம்மைக்கு நீயாவது ஞாபகப்படுத்துவே. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாள் இருந்து அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல 2 பேரும். ஆமாம்மா, சந்தியா சொன்னா, நீ தான் மறந்துட்டா. சரி விடுங்க, இப்ப நேரா கடைக்கு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம். சரி கொம்மி, நீ சரியான ஆளுதான்பே, கடைசியில் சொல்லவே இல்லைன்னு சாதிக்கா வரான். வா வா, இப்போ ஃபேன்சி ஸ்டோருக்கு தானே போனோம், அங்கே போய் எல்லாம் வாங்கி தரேன். வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போவோம். நாளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கா. பர்ச்சேஸ் பண்ண பரீட்சையில் மார்க் வரும்போது தானே இருக்கு உனக்கு. லட்சுமி, சூட்கேஸை வேணா நான் வச்சுக்கிடட்டுமா? இல்லைங்க வேண்டாம், நானே இழுத்துட்டு வரேன். எப்போ அவ தரமுண்டா, அவ சின்ன பிள்ளை மாதிரியே அந்த பெட்டியை இழுத்துட்டு வர ஆசைப்பட்டுக்கிட்டு தான் அவ கடைக்காரண்ட சண்டை போட்டி தான் கேட்பா. என்ன இழிப்புங்க அங்க? ஒன்றும் இல்லை லட்சுமி, நீ போ. எப்ப சோனி, அம்மா செயினாவது உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது எடுத்து தந்தலாவ? ஆமா, எடுத்து தர முடியுன்னு தான் சொன்னா. நான் அடம் பிடிச்சி சண்டை போட்டு எப்படியோ அப்பா சப்போர்ட் பண்ணாவளா, அப்படியே வாங்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி செயினை. வீட்டுக்கு போனதான் காட்டுறேன். சரி. செயின் அம்மா ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்து தந்தலே அந்த மாதிரியா இல்லை வேற மாடலா? இது வேற, சூப்பரா இருக்கும். நான் வீட்டுக்கு வந்தவரும் காட்டுறேன் பே. சரி, இவளுக்கெல்லாம் நல்லா எடுத்துட்டா, எனக்கு தான் அம்மா இப்படி சொதப்பி எடுத்து வச்சிருக்கா. மூஞ்சி முகரையும் பெரு, அம்மா இப்போ வர வர ரொம்ப பண்றா. எப்போ உள்ள வாங்க, எதுக்கு வெளியே நிற்கிய? உள்ள வாங்க. நீங்களே போய் வாங்கிட்டு வாங்கம்மா, அப்பா வெளியே நிற்கேன். வாங்கப்பா, பரவாயில்ல. சரி, இந்த வாரு, நீ போ. என்னம்மா வேணும்? அக்கா, நாளைக்கு எனக்கு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பொருளும் வேணும்க்கா. எக்ஸாம் பேடு, அப்புறம் பேனா, பென்சில், பிளாக் பென், ப்ளூ பென், எரேசர், அதுக்கப்புறம் கால்சி, இதெல்லாம் தேவைக்கா. சரி பாப்பா, எடுத்து தரேன். பாரு எவ்வளவு வாங்க வேண்டி இருந்திருக்கு. இதெல்லாம் வேற என்கிட்ட சொன்னால் நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வருவேன்? உங்களாலையும் கூட்டிகிட்டு வந்தால் தான் வாங்க முடியும். ஆமாம், நாங்களோட உன்னையே கூட்டிகிட்டு போகணும் தானே சொன்னோம். இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ கூப்பிட்டு போகிறேன்னு ஏமாற்றிட்டு இப்போ வந்து கேட்கவே இல்லை, நான் சொல்லவே இல்லை நீட்டா. எல்லாம் ஏதோ ஒரு ஞாபகம் வரதில் மறந்துருப்பேன், அதுக்கு நான் அதை சொல்லி சொல்லி காட்டாதீங்களா? அதான் இப்போ வாங்கி தரேன்ல. நீ நாளைக்கு பரீட்சை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வாங்க வந்திருக்கல நல்லா. நான் இப்பயும் வாங்கலன்னா நாளைக்கு போய் அங்கே எக்ஸாம் எழுதுகிற இடத்துல நக்கிக்கிட்டு தான் போய் நிற்கணும். எல்லாம் இது என்ன பேச்சு? ஆமாம், என்கிட்ட கிடக்கிறது அவ்வளவும் ஓட்ட பேனாவலாக கிடக்கு. எழுதிக்கிட்டு இருக்கும்போது பாதி நேரத்தில் இங்கு இருந்துச்சு எழுத முடியுங்கன்னா நான் இன்னும் உறிஞ்சி தானே அதை இது பண்ணணும். அதெல்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்து எடுத்து வைக்கணும். கடைசி 1 வாரத்தில் வந்து கேட்டால் வேற என்ன நடக்கும்? கையில் ஒரு வேளை காசு இல்லைன்னா என்ன பண்ணுவா? கேட்க இன்னைக்கு ஏதோ கையில் காசு இருக்க வை, நீ கேட்ட உடனே வாங்கி தந்துக்கிட்டேன். கையில் காசே இல்லாமல் கிடந்தோன்னு வை, எப்படி கடைசி நேரத்தில் கிடைக்கும்? முன்னாடியே இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி வைக்கணும். எம்மா பரீட்சை வர போகுது, எனக்கு இதெல்லாம் வேணும் வாங்கி தாங்கம்மான்னு. அப்போ தானே நான் அதுக்கு காசு ரெடி பண்ண முடியும். ஏன் உனக்கு தெரியாதோ? இந்த மே மாதம் வரப்போது, அப்போ பிள்ளைகளுக்கு ஏப்ரல் மாதம் எக்ஸாம் வரும்னு. ஆமாம், இதை தானே நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தானே பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். நல்லா சொல்லியால. சரி அம்மா விடு, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுனேன்னா சண்டை தான் வரும் நம்ம 2 பேருக்கும். ஏலா சோனி, உனக்கும் எதாவது வேணும்னா இப்பயே வாங்கிரு. வேற நீயே இவளை மாதிரி உனக்கு பரிச்சனைக்கு வந்து இப்படி நிற்காத. வேற அன்னைக்கு முடிய பிடிச்சி ஆயினாயின்னு ஆஞ்சி போடுவேன். அவளுக்கு இப்போ எடுத்து காட்டுவாள்ல, அப்போ நானும் எல்லாம் ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கிடுவேன். இல்லை வேற எதுவும் பரீட்சைக்கு வேணுமா? பேப்பர் கிப்பரு எம்மோ அதெல்லாம் அங்கேயே தருவாவே, அதெல்லாம் நம்ம கொண்டு போகக்கூடாது. சரி, தண்ணி இன்னி கேன் எதுவும் கொண்டு போவீங்களா? தண்ணி பாட்டில் தான் வேணுமா?
இல்லைம்மோ தண்ணி பாட்டிலாம் என்கிட்ட இருக்காது போதும். ஏம்மா எனக்கு தண்ணி பாட்டில் வேணும். போதும் போதும் இருக்க பாட்டில் இப்போ யூஸ் பண்ணுங்க. இந்த வருஷம் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் போவியல்ல பள்ளிக்கூடத்துக்கு, அப்போ மறுபடியும் புதுசாக ஆரம்பிப்பியல்ல, அப்போ வாங்கிக்கிடலாம். இனிமே இப்போ பரீட்சை எழுத எது முக்கியமாக தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ எம்மா கடையில கடந்து என்ன அட்டுழியம் பண்றியம்மா? இப்படி மானத்தை வாங்கியதுக்கு தான் நான் வெளியே நிக்கேன்னே. ஏங்க இப்போ உங்களுக்கு என்ன மானம் போச்சு அப்படி? லட்சுமி கடையில நின்னுகிட்டு இப்படி சத்தம் போட்டுட்டு நடக்காத. ஏன் இப்படி அலறியா? எங்க நான் பேசியதே அப்படிதானே, என்ன அலறியா கிளறியா இங்கேயே? சரி லட்சுமி, நான் நம்ம ஸ்கூட்டி பக்கத்துல நிக்கேன், நீங்க எல்லாம் வாங்கிட்டு வாங்க. லட்சுமியோட காசு இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு. சரி, எனக்கு காது கூடைய பட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வா. முடிஞ்சா கொஞ்சம் பஞ்சு வாங்கிட்டு வா, என் காதுல வச்சுக்கிடியேன். இந்த துண்டை வச்சு தலையில கட்டியிருந்தாலும் எனக்கு காது கொஞ்சம் நிறைய கேக்கு வித்துக்க. கொஞ்சம் பஞ்சை வாங்கி சொருகிக்கிடியேன். பட்ஸும் பஞ்சும் மட்டும் வரும்போது வாங்கிட்டு வா. உங்ககிட்ட எல்லாம் பியாசாவதுமா மனுஷன். ஆடா இது நல்ல கதையா இருக்கே. ஆளாளுக்கு நல்ல இன்னைக்கு நம்மள ஏன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழியாவ? நம்ம அவிய மேல எரிஞ்சு விழிய மாதிரி. இந்தாங்கம்மா நீங்க கேட்ட பியானா பென்சில் எல்லாம். ஏலா பியானாலாம் நல்லா எழுதுதான்னு எழுதி பார்த்து வாங்கிக்கிடுங்க. வேற எழுதாத பியானாவில் போட்டு வாங்கிக்கிட்டு வேற அவஸ்தைப்படாதீங்க. இந்தாங்கம்மா பேப்பர், இதில் வேணா எழுதி பார்த்துக்கிட்டு பேனாவை வாங்குங்க. சரிக்கா. ஓகே, ப்ளூ பென் எழுதுது. அடுத்து ஒரு பிளாக் பென் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பிளாக் பென்னு எழுதுது. இங்கே பாருங்கள், நீங்கள் கிட்ட ப்ளூ பென், பிளாக் பென், பென்சில், இங்க் எரேசர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேறு என்ன கேட்டீங்க? வேற அக்கா கேல்சி வேணும். ஓ கேல்சி கேட்டிங்களா? இருங்க எடுத்துகிட்டு வரேன். இல்லை கேல்சின்னா என்னடா? புதுசாக கேள்விப்படியே. எது நோட்டு பேனாவா? ஏம்மா கால்குலேட்டருமோ? இல்லை ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தானே அதை வாங்கி தந்துருப்பேன் கால்குலேட்டரு. வேற இதுக்கு மறுபடியும் அதை வாங்கிட்டு கிடக்கா? வீட்டில் கிடக்காத என்ன மண்ணள்ளி முக்க போறியோ? எம்மோ சயின்டிஃபிக் கால்குலேட்டருமோ இது? இது எனக்கு காலேஜ் வரைக்கும் யூஸ் ஆகும், அதனால தான் அதை இப்போ வாங்குறேன். எனக்கு இது இப்போதைக்கும் நல்லா யூஸ் ஆகும். வாங்கும்போதே நல்ல கேல்சியம் வாங்கினேன்னு வைக்கி, பரவுக்கும் நான் வச்சுக்கிடுவேன்ல, அதுக்கு தான் வாங்குறேன். வேணா பழைய கால்குலேட்டரை சோனிகிட்ட கொடுத்துட்றேன், புதுசாக நான் வச்சுக்கிடியேன். எனக்கு காலேஜுக்கு கொண்டு போக தேவைப்படும். என்னமோ போங்க சொல்கிறிய, ஒன்றும் புரியலை எனக்கு. சரி, என்னென்ன தேவையோ மறக்காமல் வாங்கிக்கிடுங்க. வேறு வீட்டுக்கு போன அப்புறம் மறந்து போச்சு அது போச்சுன்னு சொல்லப்படாது. நாளைக்கு பரீட்சை ஒழுங்காக எழுதணும், ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்கு. இந்தாங்கம்மா கேல்சி. இது நல்ல கம்பெனி தானக்கா? இது நல்லது தாம்மா. எல்லாருமே இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் தான் வாங்குறாங்க, இந்த பிராண்டு தான். இது நல்லா இருக்குது. இதுதான் கடையில் நிறைய சேல்ஸும் ஆகுது. அப்போ சரிக்கா. அப்புறம் என்ன வேணும்? அக்கா அப்புறம் ஒரு ஸ்கேலு, அதுக்கப்புறம் ஒரு பவுச்சு. முக்கியமாக பவுச்சு ரொம்ப முக்கியம். எடுத்துகிட்டு வாங்கக்கா. அது ஏக்கோ எனக்கும் ஒரு பவுச்சு. சரிம்மா இந்த எடுத்துகிட்டு வரேன். இவன் இந்த கடையில் நம்மளாம் ஒன்றும் பார்த்து எடுக்கக்கூடாதோ, எல்லாம் அவையே தான் எடுத்து தருவாவளோ. சின்ன கடைகளுக்கெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் ஜோனி. இப்போ நம்ம பெரிய கடைகளுக்குள்ளே போயிருந்தால் அப்படி நம்மளே பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சின்ன கடைகளில் வந்தால் கொஞ்சம் தான் வச்சுருப்பாவே, அதில் அவியலே ஏதாவது ஒன்று எடுத்து தருவாவே. இந்த கூட கொஞ்சம் பெருசாக பரவாயில்லாம தான் இருக்குது, ஆனால் அவிய எல்லாமே அவிய தான் எடுத்துகிட்டு வராவே. அதான் கேட்டேன். கொஞ்சம் பவுச்சு ஏதாவது நல்ல கலராக பார்த்து எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்கு தான் கேட்டேன். சரி ஏதாவது எடுத்துகிட்டு வருவாவில்ல, பார்ப்போம். பிடிக்கலன்னா வேறு கலர் தாங்கன்னு கேட்டு பார்ப்போம். இந்தாங்கம்மா ஸ்கேலும் பவுச்சும். பவுச் நல்லா தான் இருக்குது. சோனி உனக்கு பிடிச்ச கலர் எடுத்துகிட்டு எனக்கு தா. இப்போ சந்தியா எனக்கு ப்ளூ பவுச்சு தாவே. இந்தா உனக்கு ப்ளூ பவுச்சு தானே வேணும், வச்சுக்க. சிப்லாம் நல்லா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்க. அப்போனா எனக்கு பிங்க்கு. அக்கா ஸ்கேலு கண்ணாடி ஸ்கேல் இல்லையா? இந்த ஸ்கேல் தான் இருக்கா? இருக்குமா, கண்ணாடி ஸ்கேல் தான் வேணுமா? சரி இதுனா உழைக்குமா நினச்சி இதை எடுத்துகிட்டு வந்தேன். சரிக்கா பரவாயில்ல இருக்கட்டும், நான் மார்ஜின் போட தான் யூஸ் பண்ணுவேன். சரி இதுவே இருக்கட்டும்க்கா. எல்லாம் இங்கு பாட்டில் எதுவும் வாங்கினா வாங்கிக்க. எம்மா நாங்களாம் இப்போ ரீபிள் பெண்ணில் தாம்மா எழுதுகிறோம், இங்கு பெண்லலாம் எழுதுறதில்ல. இங்கில் தண்ணி கிண்ணி பட்டுச்சுன்னு வையி, அது பேப்பரில் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். வேறு அது கஷ்டம் பற்றியா? அதனால் இப்போலாம் ரீபிள் பெண்ணில் தாம்மா எழுதுறது. ஆமாம்மா, அதனால் இங்கு பாட்டில் வேண்டாம். சரி அப்போ வேறு என்னென்ன வேணும்? எக்ஸாம் பேடு என்னமோ கேட்டியலே, அந்த எக்ஸாம் பேடு வாங்கிக்கிடுங்க. வீட்டில் நடக்கிறதெல்லாம் உடஞ்சி தான் நடக்கு. ஐயோ ஆமாம் மறந்தே விட்டேன் பாரா. ஏக்கோ 2 எக்ஸாம் பேடு தாங்கக்கோ, எனக்கு எங்கள் தங்கச்சிக்கோ. சரிம்மா. எம்மோ நல்ல வேலை ஞாபகப்படுத்தினவ, இல்லாட்டி நான் மறந்து வீட்டில் இருந்து தான் கேட்டிருப்பேன் உங்ககிட்ட. தெரியும் அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவீன்னு எனக்கு தெரியும். இதுக்கு தான் உங்களுக்கு வேணுங்குது. அடே அப்பா. சரிக்கா, அப்போ அவ்வளவுதான். இதில் இருக்க பேனா அந்த பண்டில் அவ்வளவும் கொடுத்துருங்கக்கா. சரிம்மா. என்னலா 1000 ரூபாய்க்கு பில்லை போட்டுட்டீங்களா? ஆமாம், 4-5 ரூபா பேனா பென்சிலு ரப்பரு உனக்கு 1000 ரூபா வந்துடும். என்ன அக்கா 500 ரூபா ஆகுது. என்னம்மா 500 ரூபா சொல்கிறா? ஒரு 100 ரூபா 150 ரூபா வரும்னு பார்த்தா. அக்கா மற்றதெல்லாம் விலை கம்மி தான், இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கொஞ்சம் விலை அதிகம்ல, அதான் உங்களுக்கு 500 ரூபா வந்துருச்சு. என்னமோ போங்க. சோனி இந்தா அந்த கட்ட இந்த காசை கொடு. இந்தாங்கக்கா. லட்சுமி எல்லாம் வாங்கினீங்களா இல்லையா? இந்த எல்லாம் வாங்கியாச்சு. இந்த கவரில் போட்டு வாங்கிட்டு வர வேண்டியதுதான். இந்தாங்கம்மா. நீங்கள் 12தா? ஆமாக்கா நான் 12th, எங்கள் தங்கச்சி 11th. ஓ சரி ஆல் த பெஸ்ட்டுமா, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நாளைக்கு எக்ஸாம் தானே? ஆமாக்கா தேங்க்ஸ்க்கா. சரிம்மா நல்லா எழுதுங்க எக்ஸாம், ஆல் த பெஸ்ட். சரிம்மா நாங்கள் வாரோம்.
வாங்க வாங்க எல்லாம் சீக்கிரம் வாங்க. உங்க அப்பா நேராவதுன்னு திட்டிட்டு அடக்காரு. இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இன்னும் 5 வரைக்கும் இங்க இருக்கீங்களேன்னு.